எர்மூக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி படை தளபதி பேசுகிறார். ஏன்னா லேசா முஸ்லிம்கள்ட்ட கலக்கம் வந்துருச்சு. இவ்வளவு பேர் 1,20,000 பேர் இருக்காங்களே, உள்ள நுழையலாமா வேணாமா? 5ல் 1 பங்கு தான் நம்ம இருக்கிறோம். இப்போ என்ன செய்யறது? நிறைய முஸ்லிம்களுக்கு தயக்கம். படை தளபதி உறக்க பேசினார். பயந்துராதீங்க, பின்வாங்காதீங்க, அல்லாஹுவின் திருநாமங்களை சொல்லிக்கொண்டே முன்னாடி போகணும். நான் உத்தரவு கொடுத்த உடனே ஆரம்பிக்கணும். நிறைய பேர் பின்னாலே போக யோசிக்கிறார்களோ என்று நினைக்கிற அளவுக்கு யாரும் முன்னால போகல. அந்த போரில் குதிரையோடு குதிரைப்படையின் தளபதியாய் சயீத் ரலியல்லாஹு அன்ஹு நிற்கிறார்கள். இந்த சுவனத்தினுடைய சொந்தம். ஒரு சஹாபி வேகமாக கிளம்பினார் எதிர்ப்படைகளை நோக்கி. வேகமா முன்னாடி வந்தவர் கிளம்பி உள்ள போறதுக்கு முன்னாடி எல்லா வீரர்களையும் உசுப்பேத்துற மாதிரி அல்லாஹு அக்பர். அவர் பேசிய பேச்சு அப்படி. அவரும் அவரோடு இன்னொரு சஹாபியும் தளபதியை பார்த்து, படைத்தலைவரை பார்த்து எர்மூக்கிலே கேட்கிறார். ஒரு நபர் என்ன கேட்கிறார் தெரியுமா? உள்ளே போகிறேன், கண்டிப்பாக ஷஹீதாகி விடுவேன். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை சந்திக்கிற போது ஏதாவது உங்க சார்பா சொல்ல வேண்டியது இருக்கா? சொல்லுங்க. இது என்ன வரிகள் இவை? ரசூலுல்லாஹ்வை நாளைக்கு நான் சந்திச்சிருவேன், ஷஹீதான உடனே சந்திச்சிருவேன். இன்னைக்கு என்ன சொல்ல வேண்டும்? படைத்தளபதி சொன்னார், ரசூலுல்லாஹ்வை சந்தித்தால் எங்கள் எல்லோரின் சலாமை சொல், உங்களுக்கு அல்லாஹ் சிறந்த கூலி தரட்டும் என்று சொல். ரப்பு எங்களுக்கு, ரப்பும் ரசூலும் எதையெல்லாம் வாக்களித்தார்களோ அதுவெல்லாம் எங்களுக்கு கிடைத்து விட்டதுன்னு சொல்லு. இது போதும். சொன்ன மாத்திரத்தில் உள்ளே போனார். அடுத்த சில வினாடிகளில் ஷஹீதாகி விட்டார். இன்னும் போர் ஆரம்பிக்கல. போன ஒருத்தர் மட்டும்தான். இந்த நேரத்தில் அமைதியை கிழித்து கொண்டு உள்ளுக்குள்ளே ஆர்ப்பரித்தது சயீத் ரலியல்லாஹு அன்ஹு. எர்மூக்குல முதலா நுழைஞ்ச குதிரை சயீத் ரலியல்லாஹுடைய குதிரை. இப்படி ஒரு பொறுமைசாலி, இப்படி ஒரு மறைவான இபாதத்துகள் செய்பவர், இவருக்குள் இவ்வளவு பெரிய வீரமா என்று யோசிக்கிற அளவுக்கு சயீத் ரலியல்லாஹு அன்ஹு வேகமாக குதிரையை செலுத்தி பாய்ந்தார்கள். அதற்கு பின்னாலே சயீத் ரலியல்லாஹு அன்ஹுவை தொடர்ந்து முஸ்லிம்களும் உள்ளே புகுந்தார்கள். வழக்கம் போல் வெற்றி முஸ்லிம்களுக்கு.